அடுத்து காவி வருகிறார் நிசாம் ஃபாரூக் அவர்கள் சவுதி அரேபியாவில் இருந்து. அன்பு தாயே, கவி சொல்கிறார் நிசாம் ஃபாரூக் அவர்கள் சவுதி அரேபியாவில் இருந்து. தாயே, உனக்காக ஒரு கவி பாட ஓர் 1000 முறை முயற்சித்தேன். தாயே, உனக்காக ஒரு கவி பாட ஓர் 1000 முறை முயற்சித்தேன். ஒன்றல்ல இரண்டல்ல பல 100 வரிகள் கோர்த்திருப்பேன். ஒன்றல்ல இரண்டல்ல பல 100 வரிகள் கோர்த்திருப்பேன். சத்தியமாய் சொல்லுகின்றேன், ஒவ்வொரு முறையும் தோற்று போகிறேன். சத்தியமாய் சொல்லுகின்றேன், ஒவ்வொரு முறையும் தோற்று போகின்றேன். உனதன்பிற்கும் உன் அரவணைப்பிற்கும் மட்டுமன்றி ஊரறிய உலகறிய என்னை வளர்த்தெடுக்க நீ பட்ட பாடெல்லாம் எடுத்துரைக்க எத்தனை கவி நான் பாட, எத்தனை கவி நான் பாட. நன்றி கூறி கவி எழுத நான் நினைக்கவில்லை. நன்றி கூறி கவி எழுத நான் நினைக்கவில்லை. அன்பு தாயே, உன் அருமை பெருமை எடுத்துரைக்க ஒரு கவிதை போதவில்லை. அன்பு தாயே, உன் அருமை பெருமை எடுத்துரைக்க ஒரு கவிதை போதவில்லை. ஆதலால் அந்த வீண் முயற்சியை கைவிட்டு விட்டேன். விவரம் தெரிந்த நாள் முதல் பல விபரீதங்கள் நினைவிருக்கு. எமக்காய் நீ பட்ட துயருக்கு இன்னும் உணர்விருக்கு. என் மனதிலே அவையெல்லாம் ஆழமாய் பதிந்திருக்கு. விவரம் தெரிந்த நாள் முதல் பல விபரீதங்கள் நினைவிருக்கு. எமக்காய் நீ பட்ட துயருக்கு இன்னும் உணர்விருக்கு. என் மனதிலே அவையெல்லாம் ஆழமாய் பதிந்திருக்கு. ஓட்டு வீட்டில் வசித்தாலும் ஒட்டு துணி உடுத்த காலம் தனை நினைவூட்டி நிதானமடையச் செய்யும் உந்தன் வழிகாட்டல் இன்று வரை எம்மை வழி நடத்தி கொண்டிருக்கு. ஓட்டு வீட்டில் வசித்தாலும் ஒட்டு துணி உடுத்த காலம் தனை நினைவூட்டி நிதானமடைய செய்யும் உந்தன் வழிகாட்டல் இன்று வரை எம்மை வழி நடத்தி கொண்டிருக்கு. எழுத படிக்க தெரியாத என் தாயே, PhD படித்த ஆசான்களையும் வென்றுவிட்டாய் நீ. அவர்களும் தராத மனிதத்தை நீ என் மனதிலே விதைத்து விட்டாய். அன்னையே, உன்னையே எண்ணியே பல தடவை வியந்திருக்கின்றேன். உந்தன் காலடியிலே சுவர்க்கம் நிச்சயம் என்பதை மனதார உணர்ந்திருக்கிறேன். அன்னையே, உன்னையே எண்ணியே பல தடவை வியந்திருக்கிறேன். உந்தன் காலடியில் சுவர்க்கம் நிச்சயம் என்பதை மனதார உணர்ந்திருக்கிறேன். தரமானவர்களாய் எம்மை வளர்த்தெடுத்த தாயே, நீ தாங்கும் வேடங்கள் பல. ஆனால் அதில் என்றுமே நீ நடித்ததும் இல்லை. மாறாக வேடங்களிலும் உயிரோட்டமாய் வாழும் ஒரு ஜீவன் இத்தரணியிலேயே நீயே. அருகில் இருக்க ஆசைப்பட்டேன், ஆனால் விதியின் விளையாட்டில் தொலைந்து விட்டேன். அருகில் இருக்க ஆசைப்பட்டேன், ஆனால் விதியின் விளையாட்டில் தொலைந்து விட்டேன். உலகத்தின் உயிரான உறவுகள் இரண்டில் ஒன்றை இழந்து விட்டேன். உன்னையும் விட்டு தொலை தூரமாகிவிட்டேன். எனதருமை தாயே, என்றென்றும் நான் வேண்டுவது என் மடியில் உன் தலை சாய்த்து பணிவிடை செய்ய. என் அருமை தாயே, என்றென்றும் நான் வேண்டுவது என் மடியில் உன் தலை சாய்த்து பணிவிடை செய்ய. வல்லவன் வழிவகுக்க வேண்டும், அதன் அருளினாலே எனக்கும் சொர்க்கம் சொந்தமாக வேண்டும். வல்லவன் வழிவகுக்க வேண்டும், அதன் அருளினாலே எனக்கும் சொர்க்கம் சொந்தமாக வேண்டும். அன்பு தாயே. கவி சொன்னார் நிசாம் ஃபாரூக் அவர்கள் சவுதி அரேபியாவில் இருந்து. ஆம், தாயின் நினைவுகளை சுமந்து வந்திருந்தார் நிசாம் ஃபாரூக் அவர்கள்.